பெரிய தவறாகி விடுகிறது. இது குறித்து மருத்துவ உலகின் எச்சரிக்கையை விவரிக்கிறது இன்றைய சிறப்பு பார்வை. தொட்டு பார்த்தால் பட்டு போல வழுவழுக்கும் மென்மை, பூக்கூடை போல நாசியை துளைக்கும் நறுமணம், முகத்தில் பூசும் வாசனை பவுடருக்கும் திரும்பி பார்க்க வைக்கும் சக்தி உண்டு. மிக நுண்ணிய துகள்களாக உள்ள முகப்பவுடர் மெக்னீசியம் சிலிகேட் என்ற வேதிப்பொருளால் ஆனது. குழந்தைகளுக்கு இதனை பூசும்போது பிஞ்சு உடம்பின் நுரையீரலுக்குள் புகுந்து விடுவதால் ஏற்படும் சுவாச கோளாறுகள் குழந்தை வளர வளர எதிர்காலத்திலும் பிரச்சனைகளாக வளரும். குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் இந்த டால்கம் பவுடர் போடும்போது அது ஏர்ல போயிட்டு குழந்தைங்களுக்கு சுவாச குழாய்க்குள்ள போயிட்டு நுரையீரலை போய் தாக்குது. இதனால குழந்தைங்களுக்கு இந்த அலர்ஜிக் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் லங்ஸ் எல்லாம் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா அந்த குழந்தைங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படலாம், மூக்குல இருந்து தனியா கொட்டலாம். அது பேர் அலர்ஜிக் ரைனைட்டிஸ் சொல்லுவாங்க. மூச்சு குழாய் ரியாக்ட் ஆகிட்டு சுருக்கம் ஏற்படுறதுனால வீசிங் ப்ராப்ளம் வரும் குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 6 மாசத்துல குழந்தைங்களுக்கு வரும்போது தேவையில்லாமல் குழந்தைங்களை ஆஸ்பத்திரியில சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய நாங்க டெய்லி எங்களுடைய பிராக்டிஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வயதை அடைவதற்கு முன்பாகவே குழந்தைகளுக்கு ஆடை அலங்காரம் ஒப்பனைகளும் செய்வது வாடிக்கையாகிவிட்டது. ஆனால் அதிகமான பவுடர் கொட்டுவதால் குழந்தைகளின் மிருதுத்தன்மை மிகுந்த சருமம் பாதிப்படையும் என்று எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள். குழந்தைங்களோட சருமம் ரொம்ப மிருதுவா இருக்கிற சருமம், நல்ல ஒரு எண்ணெய் பசையோட நல்ல ஒரு வழுவழுப்போட இருக்கிற சருமம். இதுல டால்கம் பவுடர் நம்ம உபயோகிக்கப்படுத்தும் போது அந்த எண்ணெய், அந்த ஈரம், அது எல்லாத்தையுமே இது உறிஞ்சிடும். அப்போ உருகும் போது குழந்தைங்களோட அந்த மிருதுவான தன்மை போய் ஒரு சொரசொரப்பு ஏற்படும். ஒரு சிலருக்கு அந்த வியர்வை சுரப்பிகள் அடப்பட்டுரும். இப்போ குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி அடப்படும் போது நமக்கு எப்படி வேர்க்குரு ஏற்படுதோ அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பொடுசா சிவப்பு கலர்ல ஏற்படுறதுக்கான தன்மைகள் இருக்குது. ஆஸ்மா தொந்தரவு அந்த மாதிரி இருக்கிறவங்களோட குழந்தைங்களுக்கு தோல் வறண்டு காணப்படும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு முக்கியமா டால்கம் பவுடர் நம்ம உபயோகப்படுத்தவே கூடாது. சோ அது மாதிரி போடும்போது அது தோல்ல பிரச்சனைகள் ஏற்பட்டு அது எக்ஸிமா அப்படிங்கிற கரப்பான் வரைக்கும் கூட அது போக சாத்தியக்கூறுகள் இருக்குது. குழந்தைகளுக்கு என்கிற போது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை சாதாரணமாக நினைத்துவிட முடியாது. முக பவுடர் குறித்த சமீபத்திய ஆராய்ச்சிகள் மிரள வைக்கும் முடிவுகளை தந்திருப்பதாக கூறுகின்றன நுகர்வோர் அமைப்புகள். பவுடர் யூஸ் பண்றதுனால பல கேடுகள் உடம்புக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மூச்சு திணறல் மாதிரியான பிரச்சனைகள், அது மாதிரி சில இதுல கேன்சர் கூட வருது அப்படின்னு சொல்லிட்டு சில ஆராய்ச்சிகள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு புரியாத மொழியில் குழந்தைகள் எழுப்பும் ஒலிகளை தங்களது கொஞ்சல் மொழிகளுக்கான பதிலுரை என்றே எண்ணி எண்ணி மகிழ்வார்கள் பெற்றவர்கள். என் குழந்தை பேசும் அழகே அழகு என்று பெருமைப்படுவதும் இயல்பானதே. அதே சமயம் இந்த நிறம்தான் அழகு என்ற எண்ணம் கொண்டு பவுடரை அள்ளி பூசினால் பிரச்சனைதான் வளரும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைய வெள்ளையாக்கணும் அப்படின்னு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி டால்கம் பவுடர்லாம் எடுத்து நிறைய பேர் போடுறாங்க. இது ரொம்ப கெடுதலான விஷயம். ஹார்ஷ் கெமிக்கல்ஸ், இந்த சிலிக்கன் டை ஆக்சைடு இதெல்லாம் படுறதுனால இரிட்டேட் ஆகி ரேஷஸ் எல்லாம் வருது. ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் தவிர்த்துருங்க. உங்க குழந்தை எந்த நிறமா இருந்தாலும் அத்தனை நல்ல அழகான குழந்தை இருக்கு, அதை ரசிச்சுடுங்க. காயம் ஏற்பட்ட இடத்தில் பவுடரை கொட்டுவதையும் குழந்தைகளின் உடல் பாகங்களில் வரக்கூடிய சிறு வெடிப்புகளை தடுக்க பவுடர் பூசி விடுவதையும் பலர் வழக்கமாக கொண்டிருக்கின்றனர். இதனால் பாதிப்பு அதிகரிக்கும் என்பதே உண்மை. டால்கம் பவுடர் மக்கள் முகத்துல மட்டும் போடுறது கிடையாது, குழந்தையோட முகத்துல உடம்பு முழுக்க போட்டு ஸ்பில் பண்றாங்க. அதுல என்ன ஆயிடும், நிறைய குழந்தைங்களுக்கு பார்த்தோன்னா இந்த துடை இடுக்குகள் எல்லாம் சின்ன சின்ன காயங்கள் இருக்கும். அது பேர் இன்டர்ட்ரைகோன்னு நம்ம சொல்லுவோம். அந்த புண்களை நம்ம காற்றோட்டமா குழந்தைங்களை வச்சிருந்து அதுல பவுடர் போடாமல் இருந்தால் மட்டும்தான் அது ஆறும். இந்த டால்கம் பவுடர் யூஸ் பண்ணாம இருந்தோம்னா குழந்தைங்களுடைய சுகாதாரம் ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கு ரசாயனம் கலந்த வாசனை பவுடர் பூசுவதை கூடிய மட்டிலும் தவிர்ப்பதே நல்லது. தேவை ஏற்பட்டால் உரிய மருந்து பொருள் அடங்கிய பவுடரை பயன்படுத்தலாம். சருமம் வறண்டு போகாமல் ஈரப்பதம் நிலைக்க தேங்காய் எண்ணெய் போன்ற இயற்கை பொருட்களையோ மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் கிரீம் போன்றவற்றையோ பயன்படுத்துவதே சாலச் சிறந்தது. சன் செய்திகளுக்காக எஸ் குமரன் மற்றும்